வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஐபிஎல் தொடரின் 2வது போட்டியில் இன்று மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோத உள்ளன. எகுரும் எதிர்பார்ப்பு என்ன செய்ய போகிறார் விஜய்? இன்று 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம். தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள திமுகவின் 2026 தேர்தல் அறிக்கை இன்று மாலை வெளியாகிறது. விராட் கோலி படிக்கல் மிரட்டல் அரை சதம். 15.4 ஓவரிலேயே 203 ரன்களை எட்டிய ஆர்சிபி. அமைச்சர்கள் பொன்முடி, கயல்விழி செல்வராஜ், ராணிப்பேட்டை காந்தி, மனோ தங்கராஜ் ஆகியோருக்கு இந்த முறை திமுக வேட்பாளர் பட்டியலில் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக 164 தொகுதிகளிலும் அதிமுக 168 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இதில் சென்னையில் உள்ள 12 சட்டசபை தொகுதிகள் உட்பட மொத்தம் 121 சட்டசபை தொகுதிகளில் திமுக, அதிமுக நேரடியாக மோதுகிறது.